உலகை உலுக்கிய கரூர் துயர சம்பவம். கரூர் சம்பவத்தில் ஆரம்பம் முதல் இன்று வரை நடந்தது என்ன? கரூர் சம்பவம் குறித்து நீதிமன்றம் காட்டம். செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் தாவேக தலைவர் விஜய் நடத்திய தேர்தல் பிரச்சாரத்தில் நெரிசல் மரணங்கள் ஏற்பட்டு இன்றுடன் ஒரு வாரமாகிறது. இதில் 11 குழந்தைகள் உட்பட 41 பேர் உயிரிழந்துள்ளனர். பலர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர்கள் வீடு திரும்பியுள்ளனர். இந்த நிலையில் கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான வழக்கில் விசாரணையில் பல திருப்பு முனைகள் ஏற்பட்டுள்ளது. கடந்த ஒரு வார காலத்தில் நடந்தது என்ன? கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமையும் மாவட்ட வாரியாக பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அவ்வாறாக கடந்த சனிக்கிழமை நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டத்தில் பரப்புரை மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டத்தில் பரப்புரையை முடித்துவிட்டு இரவு கரூர் சென்றார். அப்போது பரப்புரை நடந்த வேலுச்சாமிபுரத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இந்த சம்பவ இடத்தில் சிலர் உயிரிழந்த நிலையில் காயமடைந்தவர்கள் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். அந்த சம்பவம் நடந்து அடுத்த நாள் காலை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் கரூர் சென்று பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்தித்தனர். அதன் பிறகு இருவருமே செய்தியாளரை சந்தித்தனர். மாநில அரசை விமர்சித்த எடப்பாடி பழனிசாமி விஜய்க்கு சில பரிந்துரைகளை வழங்கினார். அதன்படி தமிழ்நாட்டில் உள்ள மற்ற அரசியல் கட்சிகள் தலைவர்களும் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சென்று சந்தித்தனர். இதனை அடுத்து மத்திய அரசின் சார்பில் கரூரில் உயிரிழந்தவர் குடும்பங்களுக்கு 2 லட்சமும் காயமடைந்தவர்களுக்கு 50 லட்சம் நிவாரணமும் அளிக்கப்பட்டது. விஜய் தனது எக்ஸ் தள பக்கத்தில் நீளமான பதிவை வெளியிட்டு உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு 20 லட்சமும் காயமடைந்தவர்களுக்கு 2 லட்சம் நிவாரணமும் வழங்க இருப்பதாக அறிவித்தார். அதற்கு அடுத்த நாளான செப்டம்பர் 29ஆம் தேதி கரூர் சம்பவம் தொடர்பான விசாரணை நடத்திய பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஹேமமாலினி தலைமையில் குழு ஒன்று அமைக்கப்பட்டது. காவல்துறை பதிவு செய்த முதல் தகவல் அறிக்கையில் விஜய் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. அதோடு தாவேக தலைவர் சி.டி. நிர்மல்குமார் மற்றும் என். ஆனந்த் மற்றும் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் மீது குற்றம் சாட்டி வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் மதியழகன் காவல்துறையால் கைது செய்யப்பட்டார். அதனை அடுத்து செப்டம்பர் 30ஆம் தேதி கரூர் சென்று பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்த பாஜக எம்பிக்கள் குழு அதன் பிறகு நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் தமிழ்நாடு அரசிடம் 5 கேள்விகளை முன்வைத்தது. காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால், கரூர் எம்பி ஜோதிமணி மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் கரூர் சென்று சிகிச்சை பெற்று வந்த மக்களை சந்தித்தனர். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் தாவேக கரூர் மத்திய மாநகர நிர்வாகி மாசி பவுன்ராஜ் காவல்துறையால் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் கரூர் சம்பவம் தொடர்பாக வீடியோ வெளியிட்ட விஜய் மற்ற மாவட்டங்களில் பரப்புரையின் போது ஏற்படாத நிகழ்வு கரூரில் மட்டும் எப்படி நடந்தது என கேள்வி எழுப்பியிருந்தார். இந்த வீடியோவில் முதலமைச்சர் ஸ்டாலின் தொடர்பாக விஜய் பேசியது கருத்தும் பேசுபொருளானது. இதனைத் தொடர்ந்து அக்டோபர் 1ஆம் தேதி கரூரில் செந்தில் பாலாஜி செய்தியாளர் சந்திப்பு நடத்தினார். அப்போது அவரை பற்றிய சமூக ஊடகங்களில் முன்வைக்கப்பட்ட கருத்துக்களுக்கு அவர் பதிலளித்தார். தாவேக சார்பில் தண்ணீர் உள்ளிட்ட ஏற்பாடுகள் முறையாக மேற்கொள்ளப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்தார். மேலும் நெரிசல் சம்பவம் நடந்த மறுநாள் வேலுச்சாமிபுரத்தில் 2000 செருப்புகள் கிடந்தன, ஒரு குடிநீர் பாட்டில் கூட இல்லை என்று கூறினார். விஜயின் பரப்புரை நிகழ்ச்சிகள் 2 வாரங்களுக்கு ஒத்திவைக்கப்படுவதாக தாவேக சார்பில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கரூர் துயர சம்பவத்திற்கு தாவேக தலைவர் விஜய் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யவில்லை என்பது பற்றிய பேசிய திருமாவளவன் அவ்வாறு செய்வதற்கு தமிழக அரசு அஞ்சுகிறதா என கேள்வி எழுப்பியிருந்தார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொல்வதை விட இதை வைத்து எப்படி அரசியல் ஆதாயம் தேடலாம் என்றுதான் விஜய் குறியாக இருக்கிறார் என்று தெரிவித்தார். அதனை அடுத்து அக்டோபர் 3ஆம் தேதி என். ஆனந்த் மற்றும் சி.டி. நிர்மல்குமார் ஆகியோரின் முன்ஜாமீன் மனுக்கள் உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. மேலும் கரூர் சம்பவத்திற்கு பிறகு கட்சியினர் அந்த இடத்தை விட்டு வெளியே சென்றுவிட்டனர். கட்சி சார்பில் எந்த வருத்தமும் தெரிவிக்கப்படவில்லை. இந்த செயலை நீதிமன்றம் வன்மையாக கண்டிக்கிறது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி என். செந்தில்குமார் இதற்கு கடுமையான கண்டனம் தெரிவித்திருந்தார். இதெல்லாம் ஒரு புறம் இருக்க அக்டோபர் 4ஆம் தேதி ஆதவ் அர்ஜுனா சில தினங்களுக்கு முன்பு தனி விமானம் மூலம் டெல்லி சென்றதாக செய்திகள் வெளியாகியிருந்தது. இந்த நிலையில் இன்று உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் விமான நிலையத்திற்கு வெளியே வந்த அவரிடம் ANI செய்தி முகமை கேள்வி எழுப்பியது. அப்போது நீதியின் வழியில் செயல்படுகிறோம், நீதி மற்றும் உண்மை வெளிவரும் என்று மட்டும் பதிலளித்தார். உயர்நீதிமன்றம் கூறியுள்ள கருத்துக்கள், வழிகாட்டுதல்கள் அனைத்தையும் தமிழ்நாடு அரசு மிக தீவிரமாக கவனத்தில் கொண்டு செயலாற்றி வருவதாக ஸ்டாலின் தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். பலவற்றிலும் இந்தியாவிற்கே முன்னாடியான தமிழ்நாடு கூட்ட நெரிசல் விபத்துகளை தவிர்ப்பதிலும் நாட்டுக்கு வழிகாட்டும். மாநிலம் முழுவதும் துறைசார் வல்லுநர்கள், அரசியல் கட்சியினர், செயல்பாட்டாளர்கள், பொதுமக்கள் என அனைவரோடும் கலந்தாலோசித்து ஒரு முழுமையான நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை வடிவமைப்போம். தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பின்பற்றத்தக்க மாடலாக இது அமையும் என அந்த பதிவில் தெரிவித்திருந்தார்.